வணக்கம். புலிப்படத்துக்காக நீதிமன்றம் கொடுத்த மிகப்பெரிய பரிசும் அதில் உள்ள திருப்பத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா புலிப்படம் எப்போ வந்துச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். புலிப்படத்தில் நடந்த ஊழல்கள் பற்றியும் 2015, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 12 வருஷம். அந்த வழக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது 2015 பார்த்தீங்கன்னா புலிப்படத்துக்காக விஜய் அவர்கள் வாங்கிய கருப்பு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். புலிப்படம் எப்படி எடுத்தாங்கன்றதை நான் ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். புலிப்படம் கருப்பு படத்தால மட்டும்தான் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் புலிப்படம். அதாவது அவர்கிட்ட இருக்க பிளாக் மணி எல்லாத்தையும் ஒயிட் மணியா மாத்திரக்காக எடுக்கப்பட்டது அந்த புலிப்படம். அந்த புலிப்படத்துலயும் அதாவது 15 கோடி ரூபாய் கணக்கே வராம காட்டியிருக்காப்ல. சம்பளம் வந்து 30 கோடி ரூபான்னு போட்டிருக்காப்ல. இது போக பாத்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் வருது கணக்கு இல்லாம. இதை டாக்ஸ் ஆஃபீஸர் ரைடு போறாங்க. ரைடுல போனது பாத்தீங்கன்னா அந்த 15 கோடி ரூபாய் சிக்கிக்கிடுச்சு. 15 வச்சுக்கிறப்ப அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க 15 கோடி ரூபா அக்கௌண்ட்லேயே இல்லை அப்படின்னா, இல்லை அக்கௌண்ட் வாங்கல, நான் கையில் தான் வாங்கினேன். ஏன்னா அக்கௌண்ட்டில் வாங்கினா தெரிஞ்சிடும், கையில் வாங்கினா தெரிஞ்சுக்கிடாது. அக்கௌண்ட்டில் வாங்கினா மாட்டிக்கிடுவேன், கையில் வாங்கினா மாட்ட மாட்டேன். அக்கௌண்ட்டில் வாங்கினா நீங்கள் உடனே டாக்ஸ் ஆஃபீஸர் வந்திருப்பீங்க, கையில் வாங்கினது லேட்டாக வந்தீங்க அப்படின்னு டாக்ஸ் ஆஃபீஸருக்கே டஃப் கொடுத்துருக்காப்புல தளபதி விஜய் அவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா 2022 இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்போ அதை படிச்சுட்டு சொல்கிறாரு, என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உடனே ஆபீஸ் அவங்க உதவியாளரை கூப்பிட்டு, என்னப்பா நோட்டீஸ் வந்திருக்கு, இல்லைண்ணே நீங்க புலிப்படத்துல 15 கோடி ரூபா வாங்கினீங்கண்ணே ஏமாத்தி, அதுக்காக 1.5 கோடி ரூபா ஃபைன் கட்ட சொல்லி, ஏய் நீயே போட்டு கொடுப்பி அப்படின்னு அவன் 2 மண்டையில 2 கோடு போட்டு 2019 முன்ன கட்டலாம்டா, 2022 ஆச்சு, இதுக்கப்புறம் கட்ட முடியாது, அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டாப்ல. அதையும் எப்படி சொல்றாப்ல, ஒத்துக்கிறாப்ல. அப்பா அவரோட உதவியாளர் போய் சொல்றாப்ல, டேய் சில்வன் நேரத்துக்கு வர சொல்லலாம் சொல்லி டாக்ஸ் ஆக்ஷன் மண்டையில 2 போட்டு போக சொல்ல. பின் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கோர்ட்ல போய் போடுறாப்ல, நான் எப்படி இதை கட்ட முடியும், நான் கட்ட மாட்டேன். இது வழக்கு 2015, 2016, இப்போ 17, 18, 19 3 வருஷத்துக்குள்ள கட்டியிருப்பேன். இப்போ வருஷம் என்ன 2022, எக்ஸ்ட்ரா 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த வழக்கமே நீங்க மூடணுமே அப்படின்னு கோர்ட்லயே பேசுறாப்புல விஜய் அவர்கள். அதாவது வாங்கலன்னு சொல்லல, நான் ஊழல் பண்ணலன்னு சொல்லல, நான் 15 கோடி ரூபாய் ஏமாத்திட்டேன்னு சொல்லல, 15 கோடி ரூபாய் என்கிட்ட இல்லைன்னு சொல்லல, நான் வாங்கினேன், ஆனா வழக்கு முடிஞ்சு போச்சு, நான் எப்படி தர முடியும் அப்படின்ற. அதாவது சமீபத்தில் நம்ம நிறைய பார்ப்போம், ஒரு கொலை கேஸா இருக்கட்டும், கொள்ளை கேஸா இருக்கட்டும், அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் கொள்ளதேன் அது என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு தண்டனை பெற்று தருவாங்க. ஆனா இவர் சொல்ற பார்த்தீங்கன்னா இது புதுசா இருக்கு. அதாவது வாங்கினா ஆனா கெட்ட மாட்டான், அது 2 வருஷம் ஆச்சு, இதை க்ளோஸ் பண்ணுங்கன்றாப்ல. அப்போ இந்த வழக்கு நிலுவையில இருக்கு. அவர் அபராதம் கட்ட சொல்றாங்க, இவர் கட்ட மாட்டேன்னு சொல்லி மேல்முறையீடு போட்டுட்டே இருக்காரு. அப்போ அவங்க வக்கீல வச்சு பேசிட்டே இருக்காப்ல, கேஸ் நடந்துட்டே இருக்கு. அப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 2026 எத்தனை வருஷம், 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 12 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த 12 வருஷம் அவர் எவ்வளவு செலவழிச்சான்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். கெட்ட சொன்னது 1.5 கோடி, ஆனா அவர் செலவழிச்சிருக்கணும் 10 கோடி ரூபாய் செலவழிச்சிருப்பாப்ல. அது இவர் கேரியர் உச்சத்துல இருந்து வந்தவர் அப்படிங்கும் போது இவர்கிட்ட இல்லாத பணமா, அது தன்மான விட்டுறக்கூடாதான். அதனால கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா நீதி என்னைக்குமே தோக்காது அப்படின்றது விஜய் அவர்களுக்கு தெரியல. அப்போ 1.5 ரூபாய் கெட்ட சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதாவது மக்களாகிய தாவேக தற்கூறிகளுக்கும் நான் அந்த இடத்துல ஒன்னே தான் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா வரி என்பது என்னது முதல், அதாவது வரி யாருக்குமே ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு, நடிகர் நடிகைக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வரி அதிகமா இருக்கும். எதுக்காக அந்த வரி வாங்குறாங்க அப்படின்னா, அந்த வரி அதிகமா இருக்கவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. ரேஷன்ல ஒரு பொருள் வாங்குறோம், இப்போ இலவச மருத்துவமனை கட்டுறாங்க, இது மாதிரி இலவசமா தமிழகத்தில் கொடுக்குறாங்க, அது எல்லாமே இவங்க கொடுக்க அந்த வரி பணத்துல தான் வருது. அதாவது இன்னைக்கு எவ்வளவு பேரும் மாடு முளைக்கிறாங்க. இதே நான் தாவேக தம்பிகளுக்கும் சொல்றேன், நீ எவ்வளவு வேலை பார்ப்ப, ஒரு நேரம் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். மாடு மாதிரி உழைச்சா 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அங்க ஒருத்தவன் ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பாதிக்கலாம். நீ போற உழைப்பட பாதி கூட போடல. அப்படி இருந்தும் அவன் அவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும். காரணம் என்ன, நான் உங்களை மாதிரி ஏமாந்த ஆளுக்கு தான் 150 ரூபாய் டிக்கெட் 3000 விற்கிறான். அந்த மாதிரி சம்பளம் போய் தான் வரி வாங்க. அதாவது அவங்க பாத்தீங்கன்னா 40% மேல வரி வாங்குறாங்க. பாதி கட்டுற மாதிரி சம்பளத்துல பாதி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது அதவே அவர் ஒழுங்கா கட்ட முடியல. 5000 ரூபாய் பாதி கேட்கறாங்க, 10,000 ரூபாய் பாதி கேட்கறாங்கன்னா நம்ம கோர்ட்ல கேஸே போடலாம். நீ வாங்குறது 20 கோடி, 200 கோடி, 300 கோடி வாங்குற, அதுல உன்னால பாதி தர முடியாதா? வருஷத்துக்கு வருஷக்கணக்கா ஒருத்தன் உழைச்சா கூட அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியாது. அதிகபட்சம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனிக்கு போனா 1 லட்சம் ரூபாய் அதிகபட்சம் தராங்க, 1 லட்சம் 1.5 லட்சம். அவனே போனாலும் அதிகபட்சம் அளவு 10 லட்சம் 15 லட்சம் சம்பாதிக்க முடியும். ஆனா இவ தலைவர் 200 கோடி சம்பாதிக்காப்ல. 200 கோடி எப்படி வருது? எல்லாம் நம்ம கொடுக்குற காசு தான். அந்த காசை கூட திரும்ப மக்களுக்கு தர முடியல. இப்படிப்பட்ட ஒரு ஆளு எப்படி மக்களுக்காக நல்லா செய்வாப்ல? அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை தர முடியல. இந்த வரிப்பணம் மக்கள்கிட்ட தான் போதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும்.
அதவே அவரால் தர முடியாத பட்சத்துல இவர் எப்படி மக்களுக்காக வந்து நான் ஊழலை ஒழிப்பேன், என் ஊழலையும் நான் வாங்க மாட்டேன், நான் ஊழலையும் என் மேல படாதுங்க. இந்த இருக்கா பாருங்க, ஒன்னா நம்பர் கேடி பெயர். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய சுடுகாட்டுல மக்கள் படுத்து கிடக்காங்க, தொடங்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன? இவன் குடும்பம் தான். அம்முட்டரை கொன்னு புதைச்சிட்டான் உள்ள. லாட்டரி வித்து அத்தனை பேரையும் கொண்டு போட்டான். இவன் வந்து தூய சக்தி, இந்த வந்து புனிய தூய சக்தி. இந்த ரெண்டு தூய சக்தியும் சேர்ந்துதான் நம்ம தமிழ்நாட்டையே தூய சக்தியை மாற்ற போகுது. ரெண்டு களவாணி பேருங்க. கொஞ்சமாவது மக்கள் புரிஞ்சுக்கோ, மண்டையில கொஞ்சமாவது ஏறுதா அந்த தாவேக்கா தற்கூக்கின்னு பாரு. இவங்க ரெண்டு பேருமே களவாணி பேருங்க, அது உனக்கு நல்லாவே தெரியும். அரசாங்கத்துக்குரிய வரிப்பணத்தை கட்ட மாட்டேங்க. இவன் எப்படி மக்களை வந்து காப்பாற்றும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சமாவது மண்டையில மூளை இருந்தா பேசுங்கயா. 40 பேரும் செத்து போனப்பே பின்னாடி திரும்பி ஓடினவர் யாராவது ஓடுவாங்களா? நான் எம்ஜிஆர் மாதிரி வருவேன், காமராஜர் மாதிரி வருவேன், அவரை மாதிரி வருவேன், இவரை வர மாதிரி அவங்கள ஓடிப்பாங்களா? அடுத்த செகண்ட் இறந்துட்டாங்க தெரிஞ்சவங்க போயிட்டு இருந்த பிளைட்டே நிப்பாட்டி பாதி தூரத்துல இருக்க சொன்னீங்கன்னா கனிம மரத்துல போவீங்க. பிளைட்டே பாதி நிப்பாட்ட சொல்லி திரும்ப வந்து ஆஸ்பத்திரி படுத்திருப்பாங்க. இதே நீங்க சொல்ற எம்ஜிஆர் காமராஜர் இருந்தா இவங்கள போய் காமராஜர் எம்ஜிஆர் ஒப்பிடுற ஒன்னா நம்பர் களவாணி போயிருங்க. இவங்க மாதிரி அது வந்து தமிழ்நாட்டு ஆளணுமா? இப்பயே 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. இவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்றேங்க 20 லட்சம் கோடிக்கு குறையாம 20 லட்சம் கோடிக்கு குறையாம கடன் வைக்காம போக மாட்டாங்க. மக்களுக்குரிய வரிப்பணத்தையே கெட்ட தவற ஒரு மனுஷன் எப்படி தமிழகத்தை வந்து கரெக்டான முறையில ஆளுவார் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சமா சிந்திச்சு போடுங்க. நடிகர் பின்னாடி போனீங்களே, ஒரு மக்கள் பிரச்சனை நின்றுருக்காரா? ஏதாவது ஒரு இடத்துல நிக்க முடியுதா? ஒரு இடத்துல நின்னது கிடையாது. என்னைக்காவது ஒரு இடத்துல நின்றுருக்காரையா? எத்தனையோ பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துச்சு, ஒரு இடத்துல கூட உங்க விஜய் வந்து குரல் கொடுக்கல. அவங்க தாவேக்காவோட தம்பிகளும் குரல் கொடுக்கல, தாவேக்காவோட பொறுப்பாளர்கள் கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு அரசியலை இங்க தலைவர் கொண்டாடுறது வந்து உண்மையிலேயே தமிழகத்துக்கு ரொம்ப ஒரு ஆபத்தை வந்து விளைவிக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல அழுத்தி சொல்லிக்கிறேன். அதாவது நான் தாவேக்கா தற்குறித்தான் ஒன்றே ஒன்று தான் குறிக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.